பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ராஜரீகமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாளிலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு மாதிரி சபை. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு மாதிரி சபை. ஆங்கிலத்தில் நாம் பார்க்கும் பொழுது மாடல் சர்ச் என்கிற தலைப்பின் கீழாக நம் தேவனுடைய வசனங்களை நாம் இன்றைக்கு தியானம் செய்வோமாக. கடந்த வாரத்தில் சபையின் அஸ்திபார உபதேசங்கள் என்று அதனுடைய தலைப்பின் கீழாக ஒரு சபையினுடைய அஸ்திபார உபதேசங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், மனம் திரும்புதல் இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற வேண்டும், மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலக வேண்டும், அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும், அற்பம் பிக்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும், கர்த்தர் வரும் அளவும் நாம் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்றைக்கு முழுவதுமாக நம்முடைய தியானங்களை 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோமாக. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து. எங்கள் சுவிசேஷம் வாசிங்க. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்கள். இந்த தெசலோனிக்கேய சபையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த சபை ஒரு மாதிரியான சபை. அதாவது மாதிரி அப்படின்னு சொன்னா ஒரு முன் உதாரணம். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக திகழ வேண்டும். அதுபோல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும், மாதிரியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த சபையை குறித்து இந்த 1 தெசலோனிக்கேயரை பார்க்கும் பொழுது ஒரு முன்மாதிரியான ஒரு சபையாக, ஒரு முன்மாதிரியான ஊழியங்களிலே காணப்படக்கூடியவர்களாக, அதே நேரத்திலே ஒரு முன்மாதிரியான சகோதர சகோதரிகளாக, ஒரு முன்மாதிரியான வேலை செய்யக்கூடியவர்களாக, ஒரு முன்மாதிரியான இயேசு கிறிஸ்துடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒரு ஜனமாக இந்த தெசலோனிக்கேய சபை இருந்தது என்று நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு கன்னியாகுளத்திலே கூடியிருக்கிற கிறிஸ்துவின் சபையாராகிய நாம், தேவனுடைய ஜனமாகிய நாம் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறோமா? குடும்பத்துல ஒரு முன் உதாரணமாக இருக்கிறோமா? சமுதாயத்துல ஒரு முன் உதாரணமா இருக்கிறோமா? வேலை செய்கிற இடத்துல ஒரு முன் உதாரணமாக இருக்கிறோமா? சொந்த பந்தங்களில் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறோமா? எதை நாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம்? எதை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோமா? அதனாலதான் இன்றைக்கு தலைப்புகளிலே முன் உதாரணமான ஒரு சபையாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். சொன்னோம் இல்லையா? என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கிற அப்படின்னுவாங்க. அந்த பேச்சுவார்த்தையை நம்ம கவனிச்சோன்னா, என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னுவாங்க. இன்னும் சொல்லும் பொழுது என்ன ஒரு மாதிரியா தான் இருக்கிற, அந்த வார்த்தைகளுடைய வித்தியாசங்களை பார்க்கணும். ஒரு வாழ்வு வந்துடுச்சு, ஒரு மாதிரியா தான் இருக்கிற, ஒரு மாதிரியா தான் பேசுற, ஒரு மாதிரியா தான் நடக்கிற அப்படின்னும். என்ன ஒரு மாதிரியா இருக்கிற அப்படின்னா சில உடம்பு பலவீனங்கள் மாறிவிட்டால் வந்து விட்டால் சொல்வதை நாம் பார்க்க முடியும், கேட்க முடியும்.
ஆனால் இந்த தெசலோனிக்கே சபையானது எப்படிப்பட்ட ஒரு சபையாக இருக்கிறது என்றால், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்துல வசனத்தோடு மாத்திரமல்ல, அது வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் வசனத்தை எப்படி கேட்கிறோம்? வல்லமையாய் கிரியை செய்கிறதா? அது பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடு கூட வந்திருக்கிறதா? அந்த வசனம் என்ன செய்திருக்கிறது? அந்த வசனத்தின் பிரகாரமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எந்த அளவுக்கு மாற்றி அமைத்திருக்கிறீர்கள்? ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்கிறோமா? ஆமா, வசனம் சொல்லும், அது சொல்றது சொல்லிட்டு இருக்கட்டும், நாங்க செய்யறது செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அது கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொன்னோம், நாங்க பேசுவோம். மற்றவங்களை கலகம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம், நாங்க பண்ணுவோம். அடிக்க கூடாதுன்னு சொல்லுவோம், அடிப்போம். அது என்னெல்லாம் சொல்லுதோ வசனத்திற்கு நாங்க என்ன செய்வோம்? எப்போ எதிராகத்தான் இருப்போம். ஜெபம் பண்ண சொன்னா நாங்க ஜெபம் பண்ண மாட்டோம். குடும்ப ஜெபம் பண்ண சொன்னா ஜெபத்துல நாங்க இருக்க மாட்டோம். பைபிள் படிக்க சொன்னா நாங்க வேதத்தை தொட்டு பார்க்க மாட்டோங்க. என்னத்துக்கு தொட்டு பார்க்கணும்? என்னத்தை இப்ப எங்க வாழ்க்கை நல்லா வச்சிருக்கிறாரு. ஆராதனைக்கு போகணும்னா ஏன் ஆராதனைக்கு போகணும்? வாரம் வாரம் தொழுகைக்கு போனாதானா? போகாதவங்களாம் நான் இல்லையா? போகாதவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க சொல்லணும் இல்லையா? கர்த்தருடைய பந்தையா காணிக்க கொடுக்கணுமா? நாங்க ஏதாவது எடுக்கணும், துணி எடுக்கணும், வீடு கட்டணும், ஆஸ்தி வாங்கணும், அந்தஸ்து வாங்கணும், நகை வாங்கணும், செய்வையா? சபைக்குன்னு வந்தா அவளை போட்டா போதும். நாங்க எதுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்? யாருக்கு முன்னுதாரணம்? யார் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? தெசலோனிக்கே சபை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய காரியங்களை மாதிரி வைத்திருக்கிறார். ஊழியம் செய்யணுமா? செய்வான். நீ இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா இன்னைக்கு. அது நான் தினமும் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? நான் உயிரா போயிடுச்சு, உயிர் தான் இருக்கு இல்லையா? நான் பலவீனமா வந்துடுச்சு, அவர் இப்ப என்ன கொடுத்துறாரு, அவர் என்ன செஞ்சுட்டாரு? தெசலோனிக்கே சபை அப்படி அல்ல. எல்லா விஷயத்திலும் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு சபையாக நாம் பார்க்க முடியும். ஒரு முன் உதாரணம் உள்ள ஒரு சபையாக பார்க்க முடியும். பரிசுத்த வேதாகமத்துல சில சபைகளுக்கு ஒரு சில காரியங்கள் உண்டு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, முதல் நூற்றாண்டில் இந்த சபையார் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று நாம் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது, ஊழியக்காரனுக்கு பிரச்சனை வந்துட்டா ஊழியக்காரன் அநியாயம் பண்ணியிருப்பான், அக்கிரமம் பண்ணியிருப்பான் இல்லையா? ஆனா அங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்களா? பிரச்சனை வரும் பொழுது சபையார் என்ன செய்கிறார்கள்? அந்த சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அப்படியே பேதுரு எங்கே இருக்கிறார் என்றால், எங்க இருக்கிறாரு? அவர் அழகாக எங்கள் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படியா இருக்கு. எங்க இருக்கிறார் அவரு? சிறைச்சாலை. சிறைச்சாலைக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு வெட்கம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு அடி வாங்கணும், எவ்வளவு உத வாங்கணும், எல்லாம் இயேசுவுக்காக. நீ தனிப்பட்ட முறையில பாவம் செஞ்சுட்டு உத வாங்குறது இல்ல, இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறோம்? அங்கு 1ஆம் நூற்றாண்டிலே பார்க்கும் பொழுது பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இரவு முழுவதும் விழித்துக் கொண்டு இன்டர்நெட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படியே இருக்குது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? தேவனை நோக்கி முகத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ரோமபுரி சபையானது எப்படிப்பட்ட ஒரு சபை என்றால், ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 1ஆம் வசனத்திலே, ரோமர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 1ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்திலே, ரோமபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களும் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அப்பனா யாரு ரோமபுரினா? ரோமன்ல இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள். தெசலோனிக்கேயுடைய சபை ஒரு முன் உதாரணமான சபையாக நாம் பார்க்க போகிறோம்.
அதற்கு முன்பதாக சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், ஜெபிக்கிற, ஊக்கமாய் ஜெபிக்கிற ஒரு சபை. எனக்குலாம் பிரச்சனை இல்லை, 3 வேளை சோறு கிடைக்குது, நல்லா தண்ணி குடிக்கிறேன், நல்லா தூங்குறேன், நல்லா வாழ்றேன், எனக்கு ஒரு கவலையும் இல்லை. அப்படியா? வராதா? எனக்கு என்ன இப்ப நல்லா சம்பாதிக்கம் வருது, நினைக்கிறதெல்லாம் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவ பிரியரமான அவர்களுடைய விசுவாசம் உலகம் எங்கும் என்ன செய்தது என்றால் பிரபலமானது என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்ம கீழே தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது பிரபலமாகுது. அந்த 8வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, உங்களுடைய விசுவாசம் உலகம் எங்கும் என்ன செய்தது. எப்படிப்பட்ட சபை பாருங்க. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? கூட பிறந்தவங்கள திட்டுறோம், அடிக்கிறோம், கண்டபடி பேசுறோம் இல்லையா? அப்பா அம்மாவை என்ன பண்றோம், என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? கணவன் மனைவிக்குள்ளாக வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிள்ளைகளுக்குள்ளாக வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எப்படிப்பட்ட ஒரு முன் உதாரணமாக இருக்கிறோம்? ரோமபுரியில் உள்ள சபையானது தேவனுக்கு பிரியமான ஒரு சபை. அவர்களுடைய விசுவாசம் உலகமெங்கும் என்ன செய்திருக்கிறது? பக்கத்து வீட்டு கூட தெரிய மாட்டேங்குது நம்மளை பத்தி. இவங்களா ஐயையோப்பா, காதுல இருந்து ரத்தமே வருகிற அளவுக்கு வல்கரா பேசக்கூடிய ஜனங்கள் வீட்டுலதான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. நல்லா கேட்கறது, வீட்டுக்கு போன உடனே திரும்ப தொடங்கிறது. முன் உதாரணமான சபையாது. யாரை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம்? யாரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? எல்லாமே நாமளே தலையில மண்ணவாரி கொட்டுகிற கதையாய், தலையிலே சாபத்தை வாங்கி கொட்டுகிற கதையாய், தேவனுடைய வசனத்திற்கு ஒவ்வொரு நிமிஷமும் எதிராக நின்று கொண்டிருக்கிறோம். ஐயோ, இப்படி பண்ணிட்டேனா, இனிமே நான் பண்ணக்கூடாது, மாறுபாடு சந்ததி விட்டு நான் விலகணும், நான் பழைய மனுஷன் அல்ல. சொன்னோம் இல்லையா, பழைய ஆளா இருந்திருந்தனா நீ ஒரு முகத்தை தான் பார்த்த, இன்னொருடைய முகத்தை நீ பார்க்கல அப்படின்னு இல்லையா? இன்னொரு முகத்தை காட்டுறேன். என்கிட்ட எவ்வளவு பெரிய ஆளுநா இருக்கிறாங்க தெரியுமா? நம்ம கிட்ட இயேசு கிறிஸ்து இருக்கிறார், நம்மகிட்ட தேவன் இருக்கிறார். நம்ம கிட்ட பணமோ பொருளோ பெரிய ஆட்களோ எதுவும் இல்லாம நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றுக்காக அவர் எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர், எல்லாவற்றையும் செய்கிறவர், அவர் நம்முடைய கூட இருக்கிறார் என்பது சந்தேகம் இல்லை. பிலிப்பு சபை எப்படிப்பட்ட ஒரு சபை என்றால், கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சபை. அவர்கள் எப்பொழுதும் சத்தியத்திற்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்க முடியும். ரோமபுரியில் உள்ள சபை, அந்த சபை விசுவாசம் பிரபலமாகிறது. பிலிப்பு சபை சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு சபை. சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற வசனப்படி சொன்னா வசனப்படி சொல்றதுதான். கலப்பையிலே கை வைத்து பின்னிட்டு திரும்பி பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாது. கேட்கலாம், நல்லா இருக்கும் இல்லையா? அப்படி கேட்கும் போது அப்படி சூப்பரா செயல்படுத்தணுமா? நண்டு கதை தான். நண்டு தெரியுங்களா? நண்டு தீர்மானம் எழுதுறாங்க, நம்ம எல்லாம் எப்படி போகணும், இந்த மனுஷனை மாறி, இந்த மிருகம் மாறி முன்னாடியே போகணும் அப்படின்னு ஒரு தலைவரை ஏற்படுத்தி தீர்மானம் பண்ணிட்டாங்க. சரி, எல்லாம் நம்ம நடக்கலாமா? நடக்கலாம் அப்படின்னு தலைவர் எப்படி நடக்கிறாரு? சைட்லயே நடக்கிறார். அந்த தலைவரை பின்பற்றுகிற தொண்டர்களும் எல்லாரும் எப்படிதான் நடக்கிறாங்க? நண்டு பேர் சைட்ல தான் நடந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு 2024வது வருடம் என்ன தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம்? முன் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆனா இல்லவே இல்லை. ஆனா பிலிப்பு சபையானது கீழ்ப்படிதல் உள்ள, சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு சபையாக இருந்தது. தெசலோனிக்கே சபையை குறித்துதான் நாம் பார்க்க போகிறோம். விசுவாசம், அன்பு, துன்பங்கள் வந்தால் சகிக்கிற ஒரு சபை, விசுவாசத்தில் பெருகி போன ஒரு சபை, ஒருவருக்கொருவர் வைத்திருக்கிற அந்த அன்பை பார்க்கும் பொழுது அந்த சபை வரக்கூடிய சகல துன்பங்களிலும், வேதனைகளிலும், பாடுகளிலும், உபத்திரவங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு எதிர் நோக்கி காத்திருக்கக்கூடிய ஒரு சபையாக அந்த தெசலோனிக்கே சபையை நாம் பார்க்க முடியும்.
பைபிள் படிக்கிறது. பைபிள் படிக்கிறதா இருந்தா எப்ப பிரச்சனை வருதோ அப்ப பைபிள், பிரச்சனை வரலன்னா பைபிளும் படிக்கிறது கிடையாது, தொழுகைக்கு போகிறதும் கிடையாது, ஒரு முன் உதாரணமாய் நடக்கிறதும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களை நாம் இருக்கக்கூடாது. கொலேசு பட்டணத்து சபை ஒரு ஆவிக்குள்ளான அன்புள்ள சபை, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேறின ஒரு சபையாக அந்த சபை இருக்கிறது என்பதை பார்க்கிறது. ஒரு ஆவிக்குள்ள சபை. எபேசு சபை ரட்சிப்பின் விசேஷமாகிய அன்பை வசனத்தோடு கூட கேட்டு அதன் பிரகாரமாக பரிசுத்த ஆவி முத்திரை போடப்பட்ட சபை. இப்ப அந்த சபையை தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தலை சொல்லும் பொழுது, ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. கொரிந்து சபை கிறிஸ்துவுடைய வருகைக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு சபை. சபை ஸ்தாபிக்கப்பட்ட ஆரம்ப நாளிலிருந்து அவர்களை குறித்து சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல், யாதொரு வருத்தையும் குறைவு இல்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு. ஒரு வரத்திலையும் ஒரு கிஃப்டிலையும் நீங்க குறைஞ்சவங்களே கிடையாது. ஒரு கொடுத்திருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற அந்த கிஃப்ட், தாளந்து, அந்த திறமையிலே புற ஜாதிகள்லாம் விட்டு, அந்த சடங்காச்சாரியங்கள் பாரம்பரியங்கள்லாம் விட்டு அந்த சபை அவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு சபையா இருந்தது. ஆனால் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அந்த ஜனங்க மாமிசத்துக்குரியவர்களாய் மாறிவிட்டார். அதனாலதான் அவர் எழுதுகிறார், அங்க அவ்வளவு பிரச்சனை இருக்கு. கொஞ்ச நஞ்ச பிரச்சனை இல்லை. வீடுகளையே வேத பாடம் வைக்கிறோம். ஏன் நல்லதுக்கா? இல்ல உங்க நல்லதுக்கா? இல்ல இன்னும் நீங்க வசனத்தை தேர்வதற்கா? நீ மட்டுமே பாலை மட்டும் சாப்பிட்டு இருந்தா மட்டும் போதுமா? நீ ஆகாரத்தை சாப்பிடக்கூடிய ஒரு போதகனாய் மாறக்கூடாதா? ஒரு ஆக்கிலை போல, ஒரு பிஸ்கிலாவை போல நீ சபையை எடுத்து நடத்துவதற்கு உனக்கு என்ன வேண்டும்? வசனம் வேண்டாம் அல்லவா? எப்படி இருக்கிறோம்? இன்னும் பால் தான் போதும். என்ன இப்போ எல்லாம் எல்லா வீட்லயும் இப்படி நடந்துட்டு இருக்கு. கலாத்திய நாட்டு சபை மாமிசத்திலே முடிவிலே புத்தீனமானாய் இருந்த ஒரு சபையா இருக்கு. புத்தி இல்ல, அறிவு இல்ல, அறிவுல கொஞ்சம் கம்மி. சிலுவையின் தரிசனத்தை கண்டவர்கள், ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள், கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்கள், தேவனுடைய ஊழியர்களை ஏற்றுக்கொண்ட அன்பாக உபசரித்தவர்கள், கடைசியில இப்ப பவுல் கேட்கிறாரு, சத்தியத்திற்கு கீழ்படியாதபடி துர்போதனையும் தவறான சத்தியமும் உள்ள மாட்டிடுச்சு. திரும்பவும் நியாயப்பிரமாணம் பக்கமா போறாங்க அந்த சபை. ஐயோ, இங்க கிறிஸ்துவின் சபைக்கு மட்டும் இல்ல, கொஞ்சம் நியாயப்பிரமாணத்துல இருந்து கொஞ்சம் கேட்டுக்கலாமே, கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் தொட்டுக்கலாமே. நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவு கிறிஸ்து என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆனா இந்த சபையாருக்கு எது தேவையா இருக்குன்னா, கலாத்திய நாட்டு சபைக்கு அவங்க யாருன்னா புறஜாதி தான். இப்ப யார் தேவைப்படுது? இல்ல இல்ல இல்ல, அது நியாயப்பிரமாணத்துல எப்படி தேவன் அவர்களை நடத்தினாரு, அதனால அந்த சத்தியமும் எங்களுக்கு தேவை. அந்த நியாயப்பிரமாணத்துக்கு எதிரான ஒரு புத்தகம் தான் கலாத்தியர் எழுதின நிருபம். படிக்கிறது வீட்டுல இருந்து நிறைய பேர் இன்டர்நெட் யூஸ் பண்றீங்க. அதுல யூடியூப்ல போனீங்கன்னா நம்முடைய ஜோயல் பிரதர் அவர் நமக்கு நிறைய பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு கண்ணோட்டத்தெல்லாம் கொடுத்து அநேக சொல்லியிருக்கிறார். கன்னியாகுளம் கிறிஸ்துவ சபையானது ஒரு முன் உதாரணம் உள்ள ஒரு சபையாக, மாதிரி சபையாக இருக்க வேண்டும். நான் அவன மாதிரி, நான் இவன மாதிரி, அந்த நடிகர் மாதிரி, அந்த நடிகை மாதிரி, அந்த தலைவர் மாதிரி, அவர் எங்க அம்மா மாதிரி, அவர் எங்க அப்பா மாதிரி, எங்க தாத்தா மாதிரி, எங்க ஆயா மாதிரி, இந்த வெங்காயம் மாதிரி எல்லாம் தூக்கி மாத்தி போட்டுட்டு எந்த கேப் மாதிரியும் வேண்டாம், எந்த முள்ள மாதிரியும் வேண்டாம். அவ்வளவு ஆதங்கமா இருக்கிறது. சபை எப்படி இருக்கிறது? அப்படியே உட்கார்ந்து இருக்கும். போதுங்க, அங்க வரமா அந்தமா இல்ல. அந்த சபை எப்படிப்பட்ட ஒரு சபையாக இருக்கிறது என்றால், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய
7ஆம் வசனம் 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கடகடன்னு இப்போ அந்த சபையில் இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை கேட்டு நாமும் அப்படிப்பட்ட ஒரு சபையாக நாம் காணப்படுவோமாக. 7வது வசனம், இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் ஆகாயிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளாய் ஆனீர்கள். பாத்தீங்களா, முன் உதாரணமாக இருக்கிறாங்க விசுவாசிகள், ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. பிரச்சனை வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, கவலைகள் வந்தாலும் சரி, நெருக்கங்கள் வந்தாலும் சரி, அதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடிங்க. இப்ப என்னங்க லேட்டஸ்ட்ங்க, இதெல்லாம் லேட்டஸ்ட், அப்டேட் பண்ணிக்க வேண்டாமா? அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓட வேண்டும். ஒரு முன்மாதிரியான ஒரு சபையாக இருக்க வேண்டும். ஒரு முன் உதாரணம் உள்ள ஒரு சபையாக நம்ம சபை இருக்கும். மற்ற சபை எப்படி நமக்கு தெரியாது, அது அவங்களோட ஊழியக்காரனை பொறுத்து. ஆனா நம்முடைய சபை எப்படிப்பட்ட ஒரு சபையாக இருக்க வேண்டும் என்றால், விசுவாசிகளுக்கே ஒரு உதாரணம் உள்ள ஒரு சபையாக வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் அப்படி எட்டி பார்க்கறது, ஒரு நாள் அப்படி காலை எடுத்துக்கிறது, ஒரு நாள் தலையை காட்டுறது, ஒரு நாள் வாழை இழுத்து வச்சுக்கிறது, இப்படி அல்ல. எல்லா விஷயத்திலும், தேவனுடைய விஷயத்திலும் ஒரு முன் உதாரணமாக அந்த சபை இருந்தது. அதனாலதான் நம்ம இன்றைக்கு வேதாகமத்திலே பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் உதாரணம் இயேசு கிறிஸ்து அல்லவா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், வேதாகமத்தை பாருங்கள். நீங்கள் ஒரு முன் உதாரணமாக, இந்த உலகத்திற்கு ஒளியாக, வெளிச்சமாக, பிரகாசமாக, மகிமையாக இயேசு கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே காணப்பட வேண்டும் என்றால், வசனத்தை படித்தால் மாத்திரமே, கேட்டால் மாத்திரமே, கை கொண்டால் மாத்திரமே தான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்வது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பதாக பெரிய மாணவிகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பதாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நம்ம என்ன கேட்டுக்கிட்டோமோ அது எல்லாவற்றையும் அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜபத்தில் ஒரு பங்கு பெற்றுக்கிட்டோமா இல்லையா? அப்படியேதான் இருக்குதா? ஜபத்துல வாங்கி சுதந்திரிக்கவில்லையா? தேவனிடத்தில் நாம் முழுமையாக என்ன செலுத்த வேண்டும் என்றால் அன்பு கூற வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சபையார் எப்படிப்பட்ட ஒரு சபையாக இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது ஒரு சில உதாரணம் உள்ள காரியங்களை நம்ம பார்ப்போம். எல்லாருமே 1 தெசலோனிக்கர் எடுத்துக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். அந்த சபையார் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க பாருங்களேன். 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 12. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கோப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பினும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பினும் கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார் என்றால், எப்படி ஆசீர்வாதம் தெரியுமா கிடைக்குது, எப்படி தெரியுமா தேவன் பெருக செய்கிறாரு. அந்த தெசலோனிக்கேய சபை அன்பை கொடுக்கிற ஒரு சபை. எபேசு சபையில சொல்றாரு, ஆதியில இருந்த ஒரு அன்பை விட்டுட்டேன். காலம் போதும் இல்லையா, நானும் மாற வேண்டாமா? நானும் அப்படியேதான் இருக்கணுமா? எல்லார்கிட்டையும் அன்பட்டம் கொடுத்து பார்த்துட்டேன், ஏமாந்துதான் இப்ப உட்கார்ந்துருக்கிறேன். நீங்க லௌகீகமான அன்பை உலகத்தில் செலுத்த வேண்டாம், நீங்களும் நானும். அவர் சொல்றாரு, நான் உங்களிடத்தில் என்ன செய்கிறேன் என்றால் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒரு இடத்தில் ஒருவர் வைக்க மாட்டோம். இந்த சபையானது ஒரு அன்பு நிறைந்த ஒரு சபை. எவ்வளவு வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அதனுடைய 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சகோதர சிநேகத்தை குறித்து நான் எழுத வேண்டியதே இல்லை. நான் என்னத்துக்கு எழுதணும்? ஏன்னா நீங்க தான் அன்பா இருக்கிறீங்களே. நீங்க ரொம்ப எப்படி இருக்கிறீங்க? அன்பா இருக்கிறீங்கன்னா, நீங்க அன்பு இல்லைன்னா நான் எழுதி இருப்பேன். நீங்க அன்பா இருக்கிறதுனால
நான் என்ன செய்ய வேண்டியது தேவையில்ல, எழுத வேண்டிய அவசியமே இல்லை. குடும்பத்துல மாத்திரம் அன்பு அல்ல, குடும்பம் முக்கியம். அதே நேரம் பரலோக குடும்பங்களிலே நீங்களும் நானும் சகோதர சகோதரி. உங்களுக்காக நம்முடைய குடும்பத்தினோட நீங்க ஜெபம் பண்ணுவோம் தெரியாது, ஆனா சபை ஜெபித்துக் கொண்டிருக்கிறது இல்லையா? அப்போ உங்களுக்காக, உங்களுடைய நலனுக்காக பிரயாசப்படுகிறது சபையார் என்பதை மறந்துவிட வேண்டாம். 1ஆம் நூற்றாண்டிலே ஊழியக்காரனுக்கு பிரச்சனை வந்த பொழுதும் சரி, சபையாருக்கு பிரச்சனை வந்த போதும் சரி, ஜெபிக்கிற ஒரு சபையாக இருந்தது. தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபிக்கிற ஒரு சபையாக. நாம் மற்றவர்கள் மீது அன்பாய் இருப்பதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த தெசலோனிக்கேய சபையை நாம் பார்க்க வேண்டும். நாட்கள் மாறி போகிறது, இந்த உலகத்தினுடைய அன்புகள் குறைந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வு எப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்வை துவக்கினவர், நம்முடைய வாழ்வை முடிக்கிறவரும் அவருடைய கரங்களிலே நாம் ஒப்புக் கொடுத்து நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அன்பாய் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய செயல்கள் எல்லாம் தெசலோனிக்கேய சபையை போல ஒரு முன் உதாரணம் உள்ள ஒரு சபையாக, அன்பு நிறைந்த ஒரு பிள்ளைகளா இருக்க வேண்டும். நம்மள கொஞ்சம் பரிசோதிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க இருதயத்தை கொஞ்சம் நீங்கள் நிதானித்து கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எத்தனை பேர்கிட்ட அன்பு கொடுத்துரு, இல்ல அவங்க அப்படிதான் நடந்துக்கிட்டாங்க, அவங்க அப்படிதான் பேசிட்டு இல்ல, அந்த இயேசு கிறிஸ்து நம்மள கொஞ்சம் நினைச்சிருந்தா, இவன் பாவியாச்சே, இவங்க துரோகியாச்சே, இவங்க அப்பப்ப நிமிஷத்துக்கு மாறுறவங்களாச்சே அப்படின்னு அந்த கல்வாரியில கொஞ்சம் நினைச்சு பார்த்திருந்தா உயிரை கொடுத்திருப்பாரா? ஆனா அவர் மட்டும் நம்மளை மன்னிக்கணும். ஆனா நாம யாரும் என்ன செய்யக்கூடாது, அன்பு செலுத்தக்கூடாது, மன்னிக்கவே கூடாது. நாம் பாவிகளா இருக்க கிறிஸ்து நமக்காக மறுத்ததனாலே தேவன் நம்மை வைத்த அன்பை விளங்கப்படுகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கிட்டே போகாம, நாசமா போகாம, அடிச்சே போகாம நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரவி, இயேசுவை தந்தரவி வலுவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். நான் அன்பெல்லாம் செலுத்த மாட்டேன், தெரியாது அவங்க எந்த ரீதியில பேசுறாங்க. அதனாலதான் நமக்கு சொன்னார், ஒரு கண்ணத்துல அரைச்சாலும் ஒரு கண்ணத்தை காட்டு அப்படின்னு. அன்பு இல்லை. சில கல்யாணம் ஆன புதுசெல்லாம் அன்பு அப்படியே பயங்கரமா அப்பப்பா சொல்ல முடியாது. அப்புறம் பார்த்தா மூஞ்ச பத்தியா, கோட்டா மூஞ்சி வச்சுக்கணும் எப்படி இருக்கிற பத்தியா, எங்கிருந்து தான் வந்து எங்கிருந்து தான் முடிச்சணும் அன்னைக்கு தெரியாது. நட்டை குட்டை உயரம் குள்ளம் பணம் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும் போது, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது போய் ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு 6 மாசம் கழிச்சு தான் தெரியும், என்ன போய் கல்யாணம் பண்ணேன். சரி, இது உலகம். ஆனால் சபை அன்பு நிறைந்த ஒரு சபையாக இருக்கிறது. இரண்டாவது, அந்த சபை எப்படிப்பட்ட ஒரு சபை என்றால், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடியே நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால், வேசி மார்க்கத்திற்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்கள். விலகி இருந்து 7வது வசனத்திலே, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இரண்டாவது, அந்த சபை எப்படிப்பட்ட ஒரு சபையாக இருக்கிறது என்றால், பரிசுத்தம் உள்ள ஒரு சபையாக இருக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு கேட்டுக்கொள்வதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால், நமது ஆத்மீக கணவர், நம்முடைய ஆத்மீக சகோதரர், நம்முடைய முதற் பேரானவர். அவர் எப்பேற்பட்டவர் என்றால், பாவம் இல்லாதவர். அவர் யார் என்றால், பாவம் இல்லாதவர். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவை என்ன செய்தார்கள் என்றால், கொலை செய்தார்களே என்று வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ள மகன். பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த பாவத்தை இருந்து ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்கிறார் என்றால், சுத்திகரிக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் பரிசுத்த ஆகிய நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருங்கள்,
அசுத்தமாகவே இருங்கள், அசுத்த குணத்தோடவே இருங்கள், அசுத்த சிந்தையோடவே இருங்கள். இன்னைக்கும் பேசுங்கள், நாளைக்கும் பேசுங்கள், நாளானைக்கும் பேசுங்கள், எப்படி வேணா பேசுங்கள், எப்படி வேணா நடந்துங்க. சொல்ல நான் பரிசுத்தன், நீங்களும் பரிசுத்தனை. நான் அசுத்தத்துக்கு அழைக்கல, நீ அசுத்தமான காரியங்களை சிந்திக்க, பேச, செயல்பட நான் அழைக்கல. நான் பரிசுத்தத்திற்காகவே அழைத்திருக்கிறேன். மூன்றாவது, அந்த ஜனம் எப்படிப்பட்ட ஒரு ஜனமா இருந்தார்கள் என்றால் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து, எப்படினில் உங்களிடத்தில் இருந்த கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் ஆகாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்று சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றி அவங்களுடைய விசுவாசம் எங்கும் என்ன செய்திருக்கிறது? பிரபலமா இருக்கிறது, பிரசித்தமாயிற்று. எங்க போய் சொல்லியிருக்கிறாங்களா? இப்போ தெசலோனிக்கேல இருக்கிற ஜனங்க எங்க போய் சொல்லியிருக்கிறாங்களா? மக்கதோனியாவிலும் ஆகாவிலும் தொனித்ததும் அல்லாமல், போய் தொனிக்குதான். இங்கேயே சொல்லிட்டு இருந்தா போய் தொனிக்குமா? கன்னியாகுளத்திலேயே சொல்லிட்டு இருந்தா தக்கலையில தொனிக்குமா? பார்வதிபுரத்துல தொனிக்குமா? அப்ப எந்த அளவுக்கு ஊழியத்தை செய்திருக்கிறார்கள்? 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்தும் உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு வேலை செய்யறாங்க. யாருக்கு வேலை செய்யறாங்க? நீங்களும் நானும் உலக வேலை செய்யும். ஆனால் அந்த சபை, தெசலோனிக்கே சபை, செத்து போன கல்லுக்கோ மண்ணுக்கோ எதுக்கு வேலை செய்யறானே, எவ்வளவு பாட்டு போட்டு காட்டுறான், தன்னுடைய சாமியை பத்தி, தன்னுடைய தெய்வத்தை பத்தி எவ்வளவு வைராக்கியம் காட்டுறான். நீ வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கியே, அந்த வைராக்கியம் ஏன் காணப்படல? ஏன்னா உனக்குள்ளாக அந்த முன் உதாரணமான வாழ்க்கை வேண்டாம். இது போதும், நான் ஏன் இருந்துட்டு போறேன், ஏன் இருந்துட்டு போயிடுறேன். இல்ல, அங்கீகரிக்க மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சபையாக அந்த வார்த்தை கவனிக்க, நீங்கள் விக்கிரகங்களையும் விட்டு தேவனிடத்திற்கு மனம் திருப்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினேன் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிகமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறீர்களே. ஊழியர் செய்யற சபை, ஊழியக்காரர்களை மதிக்கிற ஒரு சபை, சபை ஜனங்களிலே விசுவாசம் நிறைந்த ஒரு சபை, சபை ஜனங்களிலே அந்த ஜனம் ஒரு அன்பு நிறைந்த ஒரு சபையாக, பரிசுத்தம் நிறைந்த ஒரு சபையாக அந்த சபை இருந்திருக்கிறது. வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாயிருக்கும் என்று வேதாகமத்தில் ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறார். யாருடைய சுகத்தை? ஊழியம் செய்து. ஏன் வேலைக்கு ஊழியத்துக்கு போலாமா? ஏன் போற? வேலையை பாரு. வேலையும் செய்யணும், ஊழியமும் செய்யணும். அது எப்படி செய்யணும்? ஒரு நாள் எட்டி பார்க்கணும், 10 நாள் காணாம போயிடும். அப்படியா? எப்பவும் செய்யணும். ஊழியம்னா என்னது? அவனுக்கு செஞ்சு, அவர்தான் தீர்மானம். நான் தீர்மானம் பண்ணிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு விக்கிரகத்தை பண்ணியக்கூடியவனா இருந்தேன்னு சொன்னா, என் பிள்ளைங்க, என் குடும்பம்லாம் கூப்பிட்டு ஓடும், என் சொந்த பந்தெல்லாம் கூப்பிட்டு ஓடும். ஆனா நான் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய வந்துட்டு நான் மட்டும்தான் உட்காந்துருக்கேன். நான் யாருக்கு போய் சொல்லலாம் மாட்டேன். ஆனா இந்த சபை மக்கதோனியாவுக்கும் ஆகாய்க்கும் போய் துணிக்கிற ஒரு சபையாக, சத்தம் துணிக்கணும் இல்லையா? இயேசு கிறிஸ்துடைய அந்த உன்னதமான அந்த சத்தம் நம்முடைய காதுகளில் துணிக்கலையா? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்ட நம்ம கத்துறாரு, கேட்கல? உங்களுக்கு எத்தனை ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்குது, உனக்கு காதுல துணிக்கவில்லையா? எவ்வளவு நேரம் செய்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு நேரம் பண்ண போறோம், என்ன சொல்லுகிறோம், எத்தனை நண்பர்களை ஆதாயப்படுத்திருக்கிறோம். நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், நானும் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன், நான் யார் வீட்டுக்கு வரணும். நீ போய் குழம்பா கேட்க போற, சோறா கேட்க போற, உன்னை போய் பணமா கேட்க சொன்னாங்க. வசனத்தை போய் சொல்லு. நீங்க இப்படி இருக்கிறீங்க, வசனங்கள் பிரகாரமாக உங்களுடைய வாழ்க்கையை பெருக்கிக் கொள்ளுங்கள்.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். யார் உங்களுக்கு உயிரை கொடுத்தது? அவர் உயிரை வாங்குகிறவர் அல்ல, அவர் உயிரை கொடுக்கிறவர். நீங்க போய் அபிஷேகம் பண்ணுவதல்ல, அவர் தான் உங்களை அபிஷேகம் பண்ணிருக்கிறார். நீ தூக்கி சுமக்கிறதல்ல, அவர் தான் உன்னை தூக்கி சுமக்கிறாரு அப்படின்னு சொல்ல தெரியலையே. ஏன்னா வசனம் உள்ள போக மாட்டேங்குது. அதுதான் கற்பாறையுள்ள விதையா இருக்கிறதே, முள்ளு நிறைந்த இதயமாக இருக்கிறதே. அது நல்ல ஒரு இடத்துல போய் விதைச்சாதானே கேட்ட உடனே சொல்லுட போவே மாட்டேன் அந்த வீட்டுக்கு. அதுக்கு மட்டும் சூடு சொரண ரோசனம் வரும் இல்லையா? ஆனால் அதெல்லாம் மருந்து தூக்கி போட்டுட்டு நான் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு கூட்ட ஜனங்களை நான் ஆதாயப்படுத்துவேன். வல்லமையா பிரசங்கம் பண்றாரு ஒருத்தர். அப்படோ என்பவர் வல்லமையா பிரசங்கம் பண்றாரு. கிறிஸ்துவுக்குள்ளாக வரக்கூடிய ஞானஸ்நானத்துக்கு தடையா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் அவர் கூப்பிட்டு தேவனுடைய மார்க்கத்தை திட்டமாய் போதித்து அவர் ஆதாயப்படுத்துறாங்க. நம்ம ஜனங்க இதுதான் சபனு, இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சு அங்க போய் உட்கார்ந்து அந்த சத்தியத்திலே முழுவது அல்ல. யோவான் கொடுத்தது மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம். யோவான் சொன்னார் உயிர் கொடுக்கவில்லை. ஆனால் நாம் எடுத்திருக்கிற ஞானஸ்நானம் பாவம் மன்னிப்புக்கென்ற ஞானஸ்நானம். என்னைக்கு ரட்சிக்கப்பட்ட, என்னைக்கு ஞானஸ்நானம், இது ஒவ்வொரு வீட்டினுடைய கொள்கை, ஒவ்வொரு சபையினுடைய கொள்கை. ஆனால் நம்முடைய சபை எப்படிப்பட்ட சபை என்று சொன்னால், நீ விசுவாசித்து நீ ஞானஸ்நானம் எடுத்தால்தான் நீ ரட்சிக்கப்படும். மற்ற சபையில குதிக்க முடியும், ஆட முடியும், துள்ள முடியும், உருள முடியும், கரள முடியும். ஆனால் இங்கே வந்தால் வசனம் இருக்கும். இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே ஒரு ஊழியம் செய்யும் பொழுது அப்படியாகத்தான் இருந்திருக்கிறது. தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் தேவனுக்கு ஊழியம் செய்வது. நான் கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொன்னா, நான் கர்த்தரை சேவிக்கிறேன் ஆராதிக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஊழியம் செய்வார்கள். என்ன செய்வார்கள்? ஊழியம் செய்வார்கள். நான் நேசிக்கிறேன். ஒரு மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்க தெரியுமா? குடும்பத்தின் மீது அன்பு வைத்ததுனாலதான் நம்ம போய் வேலை செய்யணும். தேவன் மீது அன்பு இருந்தா என்ன செய்வோம் சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லு. எங்க ஜனம், எங்க சொந்தக்காரங்க, எங்க வீட்டுக்கு மட்டும் தான் வருவேன், அவங்கள மட்டும் தான் பார்ப்போம். அப்படியா? இங்க இருக்கிறவங்களாம் யாரு? எல்லாம் ஒரே குடும்பம். அவங்க ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு முன் உதாரணம் உள்ள ஒரு சபையாக இருந்தது. அது அன்பு நிறைந்த ஒரு சபையாக, அது பரிசுத்தம் நிறைந்த ஒரு சபையாக, ஊழியம் செய்கிற ஒரு சபையாக இருந்தது. குடும்பத்துக்கு வேலை செய்கிறோம்னா கர்த்தருக்கு வேலை செய்யக்கூடாதா? தாங்குங்க, ஜோம் பண்ணுங்க, என்ன பண்ணலாம்னு பாருங்க. யாராவது ஒருத்தர் பலவீனப்பட்டா அவங்க போய் தாங்குங்க, கேளுங்க. உங்க வீட்டுல ஏதாவது குறை இருந்ததுன்னு கேளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிங்க. ஆவிக்குரிய காரியம், மாமிசத்துக்குரிய காரியங்கள் அல்ல. நமக்குதான் அப்ப போய் எட்டி பார்த்துருக்கோம் இல்லையா? மாமிசம் உதவி செய்தால் திருத்ததன் ஆவியெல்லாம் உண்டு, பிசாசுடைய ஆவியெல்லாம் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரன் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டது. 1 தீமோத்தேயு 4:6 இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய், வாசிங்கள் அந்த வசனத்தை. 1 தீமோத்தேயு 4:6 இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்து போதகத்திலும் தேறினவனாகி கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். எப்படிப்பட்டவனாய் இருப்பாய்? இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியர். நல்ல ஊழியக்காரங்களா நாமெல்லாம் எல்லாருமே, ஆணும் பெண்ணும் நல்ல ஊழியம் செய்றீங்களா? சொல்ல உன் கதை கேட்டுக்கிறேன், உன் குடும்ப கதை கொஞ்சம் சொல்ல. அதுக்கு நம்ம போய் ஜட்ஜ் ஆயிடும், அங்க போய் அட்வொகேட் ஆயிடும். அப்படியா? அதை முடிச்சிடணும், அதை ஆக்கிடணும், அதை காலி பண்ணிடணும். அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படியே பண்றான் அவன் அப்படியே செய்யறான், இவன் இப்படியா பண்றா. இதெல்லாம் சீரியலா? அது சினிமாக்காரனா? அது நமக்கு தெரியாது. அந்த இடத்துல போய் அவங்களை என்ன செய்யணும்? சமாதானமாக்கும். நீங்க எப்படி இருக்காதீங்க, நீங்க ஒற்றுமையா இருக்க, அன்பா இருங்க.
இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். நீ சகோதரருக்கு என்ன செய்யணும்? போதித்து வந்தார். சகோதரியே, நீ சகோதரிகள் மத்தியிலே போதித்து வந்தார். நீ விசுவாசத்துக்குரிய வார்த்தையிலும் நீ அனுசரித்து நல்ல போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனா இருப்பாய். என் பையன் பண்றாரு, எங்க மகன் பண்றாங்க, என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் பண்றாங்க, எதுக்கு என் அப்பா பண்ணிட்டு இருக்காரு, எங்க அம்மா பண்ணிட்டு இருக்காங்க, நானா பண்ணணுமா? எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம்! எல்லாருமே செய்யணும். என் ஆத்மாவுக்கு நான் தான் உத்தரவாதி. என்னுடைய ஆத்மா நான் தானே காத்துக்கொள்ளணும். என்னுடைய வாழ்க்கையை நான் தானே காத்துக்கொள்ளணும். கொள்பவனையும் கொடுப்பவனையும் இல்லை என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பார்த்துவார், இவர் பார்த்துவார்னால இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து நான் மட்டும்தான் இந்த பூமியில வந்து, இப்ப இயேசு கிறிஸ்து இருந்தால் அவருக்கு எப்படியும் 2024 வயசா இருந்திருக்கும் இல்லையா? நான் மட்டும்தான் உங்களுக்கு வசனம் சொல்றோம், நீங்க நல்ல கேட்டுக்கொண்டு இருக்க அப்படின்னு அவர் மட்டும் சொல்லிட்டே இருப்பாரு. நாமெல்லாம் என்ன செஞ்சுட்டே இருப்போம்? அப்படியா? இயேசு என்ன பண்ணாரு? 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். அந்த அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க? உண்மையான மனுஷன்கிட்ட போய் கூப்பிடுங்க, நீங்க நானும் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து சொன்னாங்க. இந்த ஊழியத்திற்கு உண்மையானவர் என்று எண்ணி என்னை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்கிறார். இங்க ஏன் ஏற்படுத்தி இருக்கிறாரு? நீங்க எல்லாம் உண்மையானவங்க. எங்கேயோ உண்மை ஒட்டிக்கிட்டு இருக்குது. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, வயோதை. ஆனா அந்த அன்பு, அந்த உண்மை தன்மை ஏன் இப்ப கொஞ்சம் குறைஞ்சு போயிருக்கிறது? ஏன் முன் உதாரணம் இல்லாமல் இருக்கிறது? ஏன் அந்த அனல் இல்லாமல் இருக்கிறது? ஏன் அந்த அனல் இப்ப குறைந்து போய் வாந்தி பண்ணிடக்கூடாது இல்லையா? நம்ம எல்லாத்திலும் முன்னுதாரணமா இருக்கணும் இல்லையா? உங்க தெருவுக்கு வந்தா அப்படியே உங்களை குறித்ததான வாசனை வீச வேண்டும் அல்லவா? உங்க தெருவுக்கு வந்தா அந்த சகோதரி இருக்கிறாங்களே, அந்த சகோதரர் இருக்கிறாங்களே, ஐயோப்பா என்னடா குடும்பம், இவ்வளவு வந்து வசனம்லாம் சொல்றீங்க, ஒன்னும் கீழ்ப்படுதல் இல்லை, ஒன்னும் ஒரு மாறுதல் இல்லை, ஒன்னும் சரியில்லை அப்படின்னா நல்லா இருக்குமா? இல்ல. நாங்க ஒரு காலத்துல அப்படி இருந்தோம். இப்ப நாங்க எப்படி இருக்கிறோம்? ஒரு முன் உதாரணம் உள்ள ஒரு சபையாக இருக்க வேண்டும். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, அதே 1 தீமோத்தேயுவிலே சொல்லும் பொழுது அங்க சொல்லுகிறாரு 16வது வசனத்திலே, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு என்று சொல்வதை நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். சொல்லும் பொழுது, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் இருக்கும்படி ஜாக்கிரதையாயிரு. கொலேசியர் சொல்லும் பொழுது, நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற கவனமாயிரு என்று சொல்ல வேதாகமத்தில் சொல்கிறார். கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம். நம்ம எல்லாருமே கர்த்தரிடத்துல எதை பெற்றிருக்கிறோம் என்றால் ஊழியத்தை பெற்றிருக்கிறோம். தெரியாம உட்கார்ந்துருக்கோம், தெரியாம செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் ஜெபம் பண்ண தெரியல, இன்னும் பைபிள் படிக்க தெரியல, இன்னும் அந்த தெய்வீக ஞானம் வரல. எல்லா விஷயத்திலும் ஒரு முன் உதாரணமா இருப்பது இல்லை. எல்லா விஷயத்திலும் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். குடும்ப விஷயம் போது வருது இல்லையா? அதே நேரத்தில் ஒரு ஆவிக்குரிய விஷயம் போது நாம நிச்சயமாகவே வர வேண்டும், முன் உதாரணமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு சித்தமான ஊழியத்தை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் நீங்கள் கர்த்தருக்கென்று என்ன செய்ய வேண்டும் என்றால் நல்ல மனதோடு ஊழியம் செய்யுங்கள். நம்ம எவ்வளவுதான் கேட்டாலும் கற்பாரதான், முள்ளுள்ள இடம்தான், வழியறிய விதைதான் இல்லையா? அப்படி இருக்க போறோமா? இல்லை, அதை மாற்றி அமைக்க போகிறோமா? தேவனுக்கு சித்தமான ஊழியங்களை செய்யும். மனுஷனுக்கு ஊழியம் கிடையாது, கர்த்தருக்கென்று நல்ல மனதோடு ஊழியம் செய்ய வேண்டும். கடகடன்னு சொல்லி ஒரு 4 வசனங்களை சொல்லி நான் இன்னைக்கு ஆசைப்படுகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம், அந்த சபை எப்படிப்பட்ட ஒரு சபையாக இருக்கிறது என்றால் ஊழியம் செய்கிற ஒரு சபை மாத்திரம் இல்ல. அந்த சபை 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11, 12 கடகட நம்ம படிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11, 12.
1 தெசலோனிக்கேயர் 2:11-12. நம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிவிக்கிறேன். பாத்தீங்களா, நாங்க புத்தி சொன்னதையும் நான் உங்களை தேற்றினதையும் உங்களை எச்சரித்ததையும் நீங்கள் என்ன செய்தீங்க? அறிந்திருக்கிறீர்களே. 11வது வசனத்திலே எதுக்காக? தேவன் அவர்களை அழைத்த அழைப்புக்கு அவர்கள் பாத்திரமாய் நடந்து கொண்டார்கள். கதாபாத்திரம் சொன்னா, அதாவது கதாபாத்திரம்னா அந்த கதைக்கு ஏற்ற ஒரு பாத்திரம். பிச்சைக்காரனா நடிக்கணுமா, ஏழையா நடிக்கணுமா, பணக்காரனமா நடிக்கணும், அது நடிப்பு. இங்க நடிக்கிற வேலைலாம் கிடையாது. இங்க எப்படி இருக்கிறோமோ அதுதான் வீட்டுல இருக்கணும். இங்க வீட்டுல எப்படி இருக்கிறோமோ அங்கதான் சமுதாயத்தை அப்படி இருக்கணும். இங்க வாயெல்லாம் அங்க அசிங்கமா பேசிட்டு முடியுமா? இங்க எப்படி இருக்கிறோமோ அதே அப்படியே நல்ல பவ்யமா காட்டுற முகம் வீட்டுக்கு போனாலும் என்ன பண்ணணும்? சமுதாயத்திலும் எப்படி இருக்கணும்? வருதா? அது வீட்டுக்குள்ள போனாலே வர மாட்டேங்குது. வீட்டுக்கு வெளியே வந்தா மாத்திரம் வந்துடுது. சபைக்குள்ள வந்தா மாத்திரம் அது என்ன ஆவி? அப்ப மாத்திரம் அசுத்த ஆவி, இப்ப மாத்திரம் பரிசுத்த ஆவி உள்ள வந்துடுதா? இல்லையே, நமக்குள் எப்பொழுதும் தங்கி இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2:11-12 சொல்லும் பொழுது தேவன் அழைத்த அழைப்புக்கு அவர்கள் பாத்திரமாய் நடந்து கொண்டார்கள். தொடர்ந்து அதனுடைய 14ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எப்படினில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றவர்களாகி அவர்களை யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். யூத ஜனங்க எப்படி பாடுபட்டார்களோ புறஜாதியாக நீங்களும் என்ன செய்தீர்கள்? பாடுபட்டீர்கள். 15ஆம் வசனத்தில் அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்க தரிசிகளையும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனை கேட்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாய் இருந்து புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோடு கூட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினி பூரணமாய் வந்திருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்ல சத்தியத்தை தெரிஞ்சுக்குங்க. கிறிஸ்துவின் சபையினுடைய சத்தியத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒண்ணுமே சொல்லலைன்னா கோபாக்கின தடை வருதான். எங்க வருதான்? யூத ஜனங்க கேட்கிறாங்களா, நீங்க எதுக்கு புறஜாதி கிட்ட போறீங்க? இந்த புறஜாதியான ஜனங்க என்ன பண்ணாங்க? அதுதான் நம்ம வாசிக்கிறோம். உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்களே, புறஜாதியரை ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவரோடு கூட பேசப்படாதபடிக்கு அந்த யூத ஜனங்களை எங்களை தடை பண்ணுகிறார்கள். ஏன்னா நாங்க யூத ஜனங்கள் அல்ல, முன்னே நாங்க யூத ஜனமாய் இருந்தோம், இப்ப நாங்க கிறிஸ்தவங்க. அதனாலதான் சொல்றேன், நியாய பிரமாணத்துக்கும் கிறிஸ்தவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. புறஜாதிக்கும் கிறிஸ்தவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. யூத ஜனங்களுக்கு புறஜாதிக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்றபாடி தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. தேவன் அழைத்ததான அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்கவில்லை என்றால் நீங்களும் நானும் கொஞ்சம் பேரா இருந்தாலும் அழைத்த அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். சடங்காச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் கொஞ்சம் பிறந்த நாள் கொண்டாடிட்டு வரேன், கொஞ்சம் ஈஸ்டர் கொண்டாடிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் அதை போய் கொண்டாடிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் இதை போய் கொண்டாடிட்டு வந்துடுறேன், இதை செஞ்சிடுறேன், கொஞ்சம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் காது குத்துற நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துடுறேன், மஞ்சள் நீராட்டு விழாவை போய் மாமனுடைய முறையை செஞ்சுட்டு வந்துடுறேன். இல்லைங்க அவங்க வந்தாங்க அதனால நானும் போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். தெரியலன்னா கேளு, செய்யலாமா செய்யக்கூடாதா, என்ன பண்ணணும், இதுல வந்தா என்ன ஆகும்? ஏன்னா வசனம் தெரியல. வசனம் தெரியாம எல்லா இடத்துலயும் போய் என்ன செஞ்சிருது? கோபாக்கினியை தூக்கி தலைமையில வச்சுக்கிறது. தேவன் கோபப்பட்டா எப்படி இருக்கும்? தேவனுடைய கைகளில் விழுந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த சபை தேவன் அழைத்த அழைப்புக்கு பாத்திரராய் நடந்த ஒரு சபை.
1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆவது வசனம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இந்த வார்த்தைகளா பாடு, போராட்டம், கஷ்டம். நீங்க நிறைய கம்பெனிகளுக்கெல்லாம் போனீங்கன்னா சில கம்பெனி சபையெல்லாம் இருக்குது, சில ஆபீஸ்லாம் இருக்குது. அங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா நீ கீழாகாமல் மேலாவாய், கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய் அப்படின்னு சொல்றான். ஆனா என்னுடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து, என்னுடைய ஆத்மீக இயேசு கிறிஸ்து, தன்னுடைய சுய ரத்தத்தை சம்பாதித்துக் கொண்ட இயேசு கிறிஸ்து அவரு என்ன சொல்றார் என்றால், உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு என்றால் உபத்திரம் உண்டு, கடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தீர்கள். தெசலோனிக்கே சபையிலே சொல்கிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாய் எழுதுகிறார், இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த பொழுது உங்களுக்கு முன் அறிவித்தோம், அப்படியே நேரிட்டது என்று அறிந்திருக்கிறீர்கள். உபத்திரவங்களை சகிக்கிற ஒரு அருமையான ஒரு சபை, போராட்டங்களும் வேதனைகளும் பாடுகளும் கண்ணீரும் துக்கங்களும் நிறைந்து போயிருக்கிற அந்த இடத்தில் அது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்காக சகிக்கிற ஒரு சபை, இயேசு கிறிஸ்துவுக்காக சகிக்கிற ஒரு சபை. நம்ம சகிக்கணும், வரட்டும், பரவாயில்ல, பார்ப்போம், என்னதான் பண்ணுவான். இயேசு சொல்கிறார் இல்லையா, உங்கள் சரீரத்தை கொள்ளுகிறவருக்கு அல்ல, உங்களுடைய ஆத்மா கொள்ளுகிறவருக்கே பயப்படுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்னொரு 3 வசனங்கள் இருக்கிறது, நம்ம வாசித்து முடிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவருக்கொருவரை தீட்டி ஒருவருக்கொருவர் பக்தி விரித்து உண்டாக்கும்படி செய்யும். எங்க பக்தி விரித்து வருது? ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களை பார்த்தா என்ன வரணும்? கணவன் மனைவியை பார்த்தால் என்ன வர வேண்டும்? ஆத்திரம் வர வேண்டும். அப்படின்னு இருக்குது. தாயை பார்த்தால் என்ன வர வேண்டும்? துரத்தி கொண்டு ஓட வேண்டும் என்று சொல்லுது. அப்படியே சொல்லுது. தகப்பனை பார்த்தால் என்ன வர வேண்டும்? கட்டை எடுத்து பொழக்க வேண்டும். அப்படியே இருக்குது. என்ன வருது? பிள்ளைகளை பார்த்தால் என்ன வர வேண்டும்? படிக்காதையோ, படிக்கல, அதை எழுதல, அதை செய்யல. பிள்ளைகளை பார்த்தால் என்ன வர வேண்டும்? பக்தி விருத்தியா வரும். அந்த நேரத்துல சபை இன்னைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், தெசலோனிக்கே சபை ஒரு பக்தி விருத்தி உள்ள சபை. நம்மளை பார்த்தா பக்தி விருத்தி உண்டாகும். பக்தி அற்று போயிடக்கூடாது. ஒரு பக்தி உள்ள ஒரு சபை. பக்தி என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும், விருத்தியாக வேண்டும், வளர வேண்டும். நம்மளை பார்த்தா பக்தி என்ன ஆயிடுது? என்னெல்லாம் பார்த்தா என்ன ஆயிடுது? உன்னெல்லாம் பார்த்தாலே என்ன ஆயிடுது? எல்லாம் ஒரு ஆள் அப்படியா? ஆனா அந்த சபை பக்தி விருத்தி உண்டாகிறது என்று வேதாகமத்தில் வாசிக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த சபை எப்படிப்பட்ட ஒரு சபை பாருங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்திலே, நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும். என்ன சொல்றாரு? என்ன கட்டளை கொடுக்கிறாரோ ஊழியக்காரரு? ஊழியக்காரர் சொன்ன வெறுப்பாரு இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியக்காரர் தானே. தெசலோனிக்கே சபைக்கு சொல்லும் போது என்ன உண்டாக்குறதா? நீங்க என்ன செய்கிற? அவர் கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? எப்படி இருக்கணுமா? ஆர்குமெண்ட் எங்கதான் நடக்குது? வரட்டும், இன்னைக்கு வரட்டும், அவன் இன்னைக்கு வரட்டும். அப்படியே ஊழியக்காரர் கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அமைதலோடும் நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை நீங்கள் வீட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பாக ஒருவனும் வேலை செய்ய வேண்டும். ஒருவன் வேலை செய்ய மனது இல்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நான் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டேன். உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவலக்காரராய் ஒழுங்கற்று திரிகிறாள் என்று கேள்விப்படுகிறேன். வாலிப பிள்ளைங்க சாப்பிட்ட சாப்பாடு தட்டு கூட எடுத்து கழிக்கிறது, வீட்டை பெருகிறது கூட கிடையாது. எப்படி இருந்தாலும் அது அவங்க பார்த்துக்குவாங்க, இது இவங்க செய்வாங்க. ஒரு கம்பெனியில
ஒருத்தர் சொல்லுவாங்களே, போனா அது அப்படியே இருக்குதுன்னா அது அப்படியே இருக்குமா, அது அவங்களுக்கு இல்ல. செய்து பாருங்க, செய்யுங்க, எல்லாவற்றையும் செய்து பாருங்க, வேலையை செய்யுங்க. ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே இருங்க. மனதை வேறு பக்கமாக திருப்பிடாதீங்க, சோம்பேறியாக இருக்காதீங்க. வாலிப பிள்ளைகள் துணி கூட துவைக்க முடியாத அளவுக்கு நீங்கள், வாலிப பிள்ளைகளுடைய துணி தின்ன தட்டு கூட எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இல்ல, எல்லாருமே வேலை செய்யணும். அந்த வேலையை நம்ம ஒண்ணுன்னா செய்யணும். சொந்த கைகளினாலே நலமான வேலையை செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அது பாத்தீங்களா, உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு என்ன செய்கிறேன் என்றால் புத்தி சொல்லுகிறேன். நாங்க பைபிள் காலேஜில் படிக்கிறது மட்டும் இல்ல, எல்லா வேலையும் செய்யணும். வயசு 43 ஆயிடுச்சு, இப்பவும் அதே தான் செய்யறேன். பெருக்கிறேன், போட்டேன், சேர போடுறேன். வயசு இதாயிடுச்சு, ஐயோ நம்ம கொஞ்சம் இதாயிட்டோம் சொன்னா வந்து செய்வாங்க, அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க. அப்படியே என் கண்ணுல ஏதாவது அங்க ஒரு புள்ளியா ஏதாவது கருப்பா தெரிஞ்சாலும் போய் தொடச்சிடும், சுத்தமா வச்சிருங்க. என் இடம் சுத்தமா இருக்கணும். வரக்கூடியவங்க எப்படி இருக்கணும், நீங்க எப்படி இருக்கணும், வந்து அமைதியா வந்து சமாதானம் வந்து உட்காந்துருக்கணும் இல்லையா? நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு சேருக்கு கீழே குப்பை இருந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? பேப்பரை கிழிச்சு போடுறது, போன வாரம்லாம் பாக்குறோம், ஒரு 2 வாரமா நெயில் பாலிஷ் எல்லாம் கீழே கிடக்குது. அது யார் அந்த வேலையை பண்றது தெரியும். ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறது, வசனத்தை கேட்கறது இல்லை, ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கிறது, பேப்பர் கிழிச்சு போடுறது. இது பள்ளி காரியங்கள் இல்ல. பள்ளிக்கூடத்துல கூட பாக்குறோம், சில சமுத்திரத்திலாம் பாக்குறோம், பேப்பர் எல்லாம் எழுது, குப்பையெல்லாம் எழுது. சுத்தமா வச்சுக்கோ, நீட்னஸா வச்சுக்கோ. பள்ளிக்கூடத்துக்கு போனா கூட அவ்வளவு நீட்னஸ் பார்க்கணும். காலேஜில் எப்படிப்பட்ட ஒழுங்கு போட்டுருக்கோம், எப்படிப்பட்ட உரலா இருக்கிறோம், ஒரு வேலைக்கு போனா எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், எல்லாவற்றையும் பார்க்கிறாங்க. ஆனால் நீங்கள் நான் சபையில் எப்படி இருக்க வேண்டும், நலமான வேலைகளை செய்ய வேண்டும், அமைதலோடு கூட கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். கடைசியாக 2 வசனங்களை சொல்லி முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தில், நீங்க எப்பொழுதும் எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசு உங்களை குறித்ததான தேவனுடைய சித்தமா இருக்கிறது. உங்களுடைய ஆவி அழித்து போடாதிருங்க, தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்க, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க. பொல்லாங்காய் இதுதெல்லாம் பொல்லாங்கு, இது எனக்கு பொல்லாங்கு தப்புன்னு தெரிஞ்சா அதை விட்டுட்டு நீங்க என்ன செய்ய விலகுங்க என்று சொன்னார். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒரு சபையாக அந்த சபை இருந்தது. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வாசிக்கும் பொழுது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்கும். பூமியில் இருக்கும் பொழுதே கர்த்தரோடு கூட இல்ல, இயேசு கிறிஸ்து வந்தா மட்டும் கர்த்தரோடு கூட போயிடுமா? யோசிச்சு பாருங்க. காலையில தொடங்குறோம், நீங்க ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம், ஒரு 2 மணி நேரம், அந்த 2 மணி நேரம் முழுமையா செலுத்துக்கிறோம்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் முழுமையா செலுத்துறோம். நம்ம கற்றோடு கூடவே இருக்குமா? நீங்க போனா யார் கூட இருப்பீங்கன்னா அவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். ஆனால் அந்த சபையார் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருக்கும் சபையாக இருந்தது. தலைகளை நாம் தாழ்த்துவோம், ஒரு பாடல் ஒன்று பாடுவோம். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் நேசை என்ற பாடலை பாடுவோம். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை பாடுவேன்.
துதித்து மகிழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகெங்கும் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. ஆத்துமாவே நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவே நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மலையே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மலையே, துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. நன்மை பாரே நம்பிக்கையே நானும் உண்டு ஆட்டுக்குட்டி, நன்மை பாரே நம்பிக்கையே நானும் உண்டு ஆட்டுக்குட்டி, உம்மைதானே பின்தொடர்ந்தே உன் தோளில் தான் நான் இருப்பேன். உம்மைதானே பின்தொடர்ந்தே உன் தோளில் தான் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையே நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலக